பட்டியல்னு ஒரு படம் வந்துச்சு, ஆர்யாவும் பரத் நடிச்ச படம். அப்படியே ரொம்ப பாராட்டப்பட்ட படம். அந்த படம் ரீரிலீஸ் ஆனால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேரால் கண்டுகொள்ளப்படாமே இருக்குது. நிறையா வந்து விளையாட்டுக்கு தூக்குறவங்களா இருக்காங்க. சும்மா ஒரு வீடியோ போட்டேன்டா, அதை வச்சு போட்டா என்ன 4 பேருக்கு எத்தனை நினைப்பாங்க, செய்கிறவங்களா இருக்காங்க. நிஜமாவே அதை வச்சு அதையே தொழிலாக வச்சு அதுக்கப்புறம் தன்னோட எதிரிகளாலேயோ இல்லை காவல்துறையாலேயோ கொல்லப்படுறாங்க. அவங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற நேரத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. சரி, அவங்கள பார்த்து அடுத்த அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் அடுத்தடுத்து வராங்கன்னா இல்லை. பிஹெச் போயிருந்தப்போ ஒரு கைதியை சந்தித்தேன். ஆஸ்துமா நோயாளி யாருந்த கைதி. அப்போ வந்து அவன் சொல்கிறான், இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக தான் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி நான் இதை ஏற்றி விடுவாங்க, தலை நீதான் சொல்லி ஏற்றி விடுவாங்க, இறங்கி பண்ணிட்டு தெரிஞ்சோம். அப்போ கடைசியில் இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன், என் கூட இருந்து எவனுமே உயிரோட இல்லை அப்படிங்கிற அந்த பையன். அவன் பையனை பார்த்தாலே ஒல்லியா கருப்பா ஐயோ போ மாதிரி தான் இருக்கான். அவனை சும்மா நம்ம பொது வெளியில் பார்த்தோம்னா அவன் இவ்வளோ தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு நமக்கு தெரியாது. அவனும் திருந்திட்டான். நான் சொல்கிறான், நான் திருந்தி தான் இருந்தேன். கடைசியில் அந்த பையனுக்கு என்ன வயசு, 32 வயசு இந்த பையனுக்கு. நான் திருந்திட்டேன். திருந்தின பின்னாடி மேலே போய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். போத பொருள் கேஸ் மாதிரி ஏதோ போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க அப்படிங்கிற அந்த பையன். வெளியவே நான் வர முடியாது, வெளியே வந்தேன்னா நான் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான். கொம்பன் ஜெகன் பற்றி நான் ஏற்கனவே ஒரு குட்டி வீடியோ போட்டேன். இன்னொரு வீடியோ இப்போ காலையில் தட்டுப்படுச்சு. அது என்னன்னா, அந்த கொம்பன் ஜெகன் வந்து 2020 அவன் ஜெயிலில் இருக்கும்போது வசூல் ரஜன் ஒரு நண்பர்கிட்ட பழகிருக்கான். அவனுக்கு யாரையோ பிடிக்கல போல, இவனை காலி பண்ணி விட சொல்லி அனுப்பிவிட அவனை வந்து அப்படியே பட்டா பகலுங்க ஜனம் எல்லாம் இருக்கிறதுக்குன்னா அருவா வச்சு நடுமண்டையில் ஒரே போட்டு ஆள்காலி. சரி, ஜெயிலுக்கு அதுக்கும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிருப்பான். ஏன்னா சிசிடிவி கேமரா வேறு அவனுக்குள்ளே இருந்திருக்கு. அப்புறமாட்டி அந்த பையனே அவனோட சேனல்லையே அந்த வீடியோவையும் எடுத்து போட்டான். அது வந்து டிவிலெலாம் வரும்ல செய்தியில், அந்த வீடியோவை எடுத்து போட்டு அதுக்கு ஒரு ஜம்பமாக சில வார்த்தையை சேர்த்து விட்டு எதுக்கு இந்த வேலை. கடைசியில் அந்த பையனே அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நிறையா போட்டு அப்புறம் அவனே வந்து இந்த மாதிரி நான் திருந்தி வாழன்னு நினைக்கிறேன், ஆனால் காவல்துறை வந்து என் மேலே ஏதாவது விசாரணைன்னு சொல்லிட்டு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த பையனே அந்த வீடியோவும் போடுறான். ஏற்கனவே இன்ஸ்டா ப்ராப்ளமாக இருந்தனால நமக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நம்ம எதனா பேசினா அப்போ யோசிக்கும் காவல்துறை, பொதுமக்கள் பார்வைக்கு இது போயிடுச்சு, அப்போ நம்ம எதுவும் இவனை பண்ண முடியாது யோசிக்கும் நினச்சிட்டு அவன் ஒரு புத்திசாலித்தனமாக செய்கிறதா நினச்சி பண்ணுறான். ஆனால் அது நடக்கல. கடைசியில் அவன் வீடியோ போட்டும் பிரோஜனம் இல்லை, என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் இது மாதிரி புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஆளாளுக்கு செத்து போனவங்களை வச்சு வேறு வீடியோ போடுறாங்க. அலங்கோலம் அவங்க வந்து படுகொலை செய்யப்பட்டவங்க, அவங்கள வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம தலைவர், நம்ம வீரன், அது பார்க்கணும் இது பார்க்கணும்னா அப்போ ஒரு தேவையில்லாத ஒரு கூட்டத்தை, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் இருக்குது அவங்க பார்க்குறதுக்கு, அதை விட்டுட்டு வன்முறை தான் வந்து நமக்கு சந்தோஷம் கொடுக்குறது, அதுதான் நம்மளோட வீரத்தின் அடையாளம் அப்படின்னு ஒரு குரூப் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் பப்ளிக்காக ஜனங்க முன்னாடி வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இளவரசு திவ்யா கேஸ் தெரியும் எல்லாருக்கும். அதில் அந்த பையன் ரயில்வே ட்ராக்கில் இறந்து போயிருந்தான். அவங்க அம்மா அதுக்கப்புறம் பேசுகிறத நான் கவனித்தேன். அவ்வளோ பொறுமா, அவ்வளோ நிதானம். ஆனால் இங்கே வந்து ஒரு ரவுடி அவர் கிட்டத்தட்ட 10 பேர் காலி பண்ணியிருக்கதா இருக்குது. ஒரு 6 பேர் மேலே கொலை முயற்சின்னு போட்டிருக்காங்க, வழிபறி, ஆள் கடத்தல், அப்படி எல்லா கேஸும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 53 கேஸ் நான் படித்தேன். 53 கேஸ் அவர் மேலே இருக்குன்ட்டு. அவங்களுக்கு எவ்வளோ ஆத்திரம் வருது பாருங்க. 4 வாரம் விழுந்துருச்சுங்கறாங்க. 4 வாரம் ஒண்ணா அதுக்கு தண்டனை கொடு. எதுக்கு சுட்டு கொல்ற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா? நீ தானே எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப அந்த மனுஷனே நீ பண்ண அவர் அப்படின்னு சொல்றியா? இப்ப நீங்க பண்ணிருக்கிறது என்ன அது? அதுக்கு என்ன பேர் வைக்கிறது? அது டியூட்டில இல்லாத அது எப்படி செய்யலாம்? எப்படி செய்யலாம் அவன்? அதனால வந்து டியூட்டில இல்ல.